சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 34வது முறையாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு அவருக்கு எதிராக சுமார் 3000 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் பிறகுதான் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட இந்த நிலையில் புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடாது, இந்த வழக்கில் மேற்கொண்டு தாங்கள் வாதிட உள்ளோம், எனவே அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். காரணத்தை பார்க்கும்போது ஏற்கனவே அமலாக்கத்துறை தனக்கு எதிராக அந்த வங்கி ஆவணங்களை தாக்கல் செய்த அந்த அறிக்கைகளையும் வங்கி நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற தாக்கல் செய்த அந்த ஒரு செலான்களை பார்க்கும்போது பல்வேறு வேறுபாடுகள் உள்ளது. எனவே இது தொடர்பாக தங்கள் தரப்பு மேலும் வாதிட உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இதன் பிறகுதான் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். அப்படி நேரில் ஆஜராகும் போது அந்த வங்கி தாக்கல் செய்த அந்த ஆவணங்களை அவருக்கு வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். அதன்படிதான் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டார். பிறகு நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஏற்கனவே நீதிமன்றத்தில் வங்கி தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்கள் செந்தில் பாலாஜியிடம் வழங்கப்பட்டது. அவரும் கையெழுத்து கேட்டு அதை பெற்றுக் கொண்டார். அதே நேரத்தில் அவருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த அந்த நீதிமன்றம் நீட்டிப்பு, நீதிமன்ற காவல் கூட இன்று முடிவடைந்தது. எனவே இந்த ஒரு நீதிமன்ற காவலை கூட வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து அன்றைய தினம் அவர் காணொலி காட்சி மூலம் ஆஜராக உத்தரவிட்டார். அதே போல ஏற்கனவே அந்த மீண்டும் புதிதாக வாதிட அனுமதிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த ஒரு வழக்கையும் வரும் 25ஆம் தேதிக்கு தற்போது நீதிபதி அள்ளி தள்ளி வைத்துள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.